வரல. ஆனால் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ தான் எடுக்கிறேன். சகோதரர் ஜான் பாஸ்கோ நீக்கன் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த கிறிஸ்டி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். ஓகே ஓகே பாய் டீ ஆத்துறாரு. ஹாய் ஹாப்பி நியூ இயர். நீ எடு ஹாப்பி நியூ இயர். Happy New Year. 24 in உலக அழகு. நாங்கே ரெடி. நாங்கள் நியூ இயர் மாஸ் முடிஞ்ச வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கு. So what? ஐயோ விழுந்துட்டா. கியூ இது இங்கே இருக்கட்டும், நான் வண்டி எடுத்துக்கிறேன். குட் மார்னிங். டைம் வந்து 11:30. இப்போதான் வந்து எல்லோரும் ஸ்லோவாக முழிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. இந்த குட்டி இப்போ தான் எழுந்திரிச்சு ஒன்றும் சாப்பிடல. எனக்கு தூக்கம் 8 மணிக்கு மேலே வராது. அதனால் நான் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. கண்ணெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி இருக்குது. Happy New Year. Say Happy New Year. Happy New Year. நான் எங்கே இருக்கேன்னு நான் வந்து நான் தெரியாத இடத்துல இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எங்கள் லைஃப்பில். நாங்கள் வந்து தனியாக வீடு எடுத்து ரெண்ட் எடுத்து கெட் அ பிரேக் ஃப்ரம் ரியாலிட்டி. நாங்கள் வந்து கொஞ்சம் தனியாக இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கோம். ஸோ this home has my heart. பால்கனி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என் தொண்டை ஏன் சேஞ்ச் ஆச்சு, வாழ்க்கையில் சேஞ்ச் ஆச்சு, அதிர்ச்சியில் என் தொண்டையும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ I'm having my breakfast. New beginning. எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது.
மை நியூ ஹேர் கட். நான் ஜஸ்ட் ஒரு ட்ரிம் பண்ணலான்னு போனேன். இந்த நான்சி வந்து ஷார்ட்டை கட் பண்ணி நல்லாயிருக்கும், உனக்கு நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் ஷார்ட்டை கட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலாக இந்த வேலையே இல்லை. அதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு இன்னும் சிலிண்டர் வரல. சிலிண்டர்னால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கு இண்டக்ஷன் இருக்குது. இண்டக்ஷனில் வந்து சமைக்க முடியாது. இண்டக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. லைக் ஐ கான்ட் யூஸ் தட் எனிவேஸ். இண்டக்ஷன் வெசல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால நிறைய வெசல்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ இண்டக்ஷன் என்னால் சமைக்க முடியல. அதுக்கு நம்ம வந்து டெய்லி எனக்கு வந்து எங்கள் அம்மா சமைச்சு கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அம்மா வந்து கேட்டால் சமைச்சு தந்துடுவாங்க. அப்படி அப்படின்னா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். எனக்கு வந்து டே 1 நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஸோ இந்த டே ஐ திங்க் 5 No, day 6 நேற்று 5. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து நியூ இயர் அன்றைக்கி வந்துட்டோம். அன்றைக்கான வ்ளாக் எடுக்க முடியல. ஏன்னா வந்து நிறைய வேலை இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். நிறைய திங்ஸ் இல்லை. பட் சரி பண்ணிவிட்டு ஏமியை ஒரு பார்த்துக்கணும். வ்ளாக் எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் ரெஸ்ட் கூட எடுக்க முடியல அன்றைக்கி. வ்ளாக் டஃப் இருந்துச்சு. இப்போ நான் என்ன சாப்பிட்ருக்கேன்னா தோசை வடை கறி. ஸோ ஆஃப்டர் சம் பிரேக்கில் வந்து செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப கிராங்கியாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அழுதுகிட்டே இருந்தா. ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருக்கா பக்கம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட போகிறோம். நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கர வேலை இருக்குது. அப்படின்னு செட் பண்ணோம். கிச்சன் செட் பண்ணிட்டேன் நேற்று. பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் செட் பண்ணோம். ரூம் செட் பண்ணோம். அதாவது செகண்ட் ரூம் செட் பண்ணோம். பெட்ரூம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஷெல்ஃப்ஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ எஸ், கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து மாற்றணும். அதை மட்டும் செட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சது. ஏமி எங்கன்னு கேட்குறீங்களா? ஏமி தூங்கலை. ஏமி அவங்க தாத்தா பாட்டு வீட்டுக்கு போயிட்டா. இப்போ தான் போனான். ஸோ அவளை அனுப்பிட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன். வேலையெல்லாம் முடித்து விட்டு நான் வந்திருக்கிற இடம் பெட்ரூம். அம்மா தூக்கம் வருது. ஆக்சுவலாக நான் தூங்க மாட்டேன். மத்தியானம் தூங்கினா ஆல்ரெடி நான் வந்து
கடந்த 6 நாட்களாக, அதாவது நியூ இயர் வந்ததுலேருந்து செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கேன் 3 வேளையும். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுனால கேஸும் நாங்கள் இன்னும் அப்ளை பண்ணல. அதனால் 3 வேளையும் சாப்பாடு பிரம்மாண்டமான சாப்பாடாக இருக்கிறது. காலையில் ஆனந்த பவன் தோசை, மதியம் வந்தனா பேலஸ் தூண், அப்படி இல்லைன்னா பேரடைஸ், இந்த மாதிரி 3 ரெஸ்டாரண்ட்லேயும் மாற்றி மாற்றியும் ஆர்டரு. நைட்டு நாங்கள் எங்கேயாவது எங்கேயாவது சுற்றிட்டு காலையிலக்கு என் தொண்டை இப்போ பரவாயில்ல. ஓகே, நந்தனா பேலஸ், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட், ஹை ஜாயிண்ட், இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறது தான் வேலையாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அதாவது பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடியல, பட் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. நேற்று மேட்ரஸ் வந்து எங்களுக்கு வந்த அன்றைக்கே வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பெட்ஷீட் வாங்கலான்னு போனோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப வேலை, அதனால் வர முடியல. என்னால் தனியாக போக முடியாது. என்னை ஏமி கூட்டிட்டு அனுப்ப முடியாது. எங்கள் அம்மா, என் தங்கச்சி யாரையா கூட்டிகிட்டு போனால் 2 பேருக்கும் அது மாதிரி வேலை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஒன்றா இங்கே இருக்க தான் வாங்கணும் ஒன்றா. ஸோ பெட்ஷீட் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு பெட்ஷீட்டு நான் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப நாளாக கவர் இல்லாமல் இருந்தது. நாங்கள் வாங்கிக்கிற பெட் வந்து இந்த இது வெயிட் ஃபிட்டில் ஆர்த்தோபீடிக் பெட்டு. ஸோ வந்து ஒரேடியாக கிங் சைஸே வாங்கியாச்சு. நான் வந்து காட்டு தெரியும். ஸோ ஒரேடியாக கிங் சைஸே வாங்கியாச்சு. அதுக்கு வந்து பெட்டு வந்து இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா கட்டில் வந்து போட்டால் ஏமி உண்டுக்கிட்டே வருவா, ஒரு இடத்துல உட்கார்ற ஆள் கிடையாது. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அந்த எட்ஜில் நான் படுத்திருந்தேன்னா, அந்த எட்ஜில் வந்து நான் இருக்கேன்னு நினச்சி நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த எட்ஜுக்கு ஏதோ ஒரு காரணமாக வந்துட்டு அவளுக்காக தான் வந்தேன், இப்படி வந்துட்டேன். ஸோ நான் அங்கே இருக்கேன் என்ன நினச்சாலா இல்லை உருண்டாலான்னு தெரியல, உருண்டுக்கிட்டு அங்கே போய் விழ பார்த்துட்டா. ஸோ அவளுக்காகவே நாங்கள் வந்து பெட்டு போடுறதில்லை இப்போதைக்கு. மற்றபடி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வந்துடுச்சு. டிவி வந்து எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு தேவையே இல்லை டிவி. ஆக்சுவலாக நாங்கள் இருந்தாலும் ஃபோனை தான் நோண்ட போகிறோம், லேப்டாப்பில் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் கட் பண்ணியாச்சு. என்னதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸோ அது வந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ பாட்டு ஓடுறதுக்கு கூட வந்து அலெக்ஸாவில் தான் வந்து சாங் ஏதாவது போட்டுட்டு நார்மலாக நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதாவது படம் வந்துச்சு பார்க்கணும் அப்படின்னா லேப்டாப்பில் அலெக்ஸாவை கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஒரு டிவியும் ஒரு PS5 வாங்கணும்னு ஆசை. வாங்க, நான் இப்போ இல்லை எப்போன்னு எனக்கு தெரியல. வாங்கினா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டானது தானே வாங்கினோம். ஸோ எந்தெந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் எனக்கு தந்திருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே ஆல் ப்ரைஸ் டு த லார்ட். ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் மேப் எடுத்துகிட்டு ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது பார்த்துட்டு இல்லை ஏதாவது பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். ஏமி வந்து கரெக்டாக 6 o'clock ஆனால் 5:30க்கு வருவாள். அவள் வந்த அப்புறம் ரொம்ப கிராங்கியாக இருப்பா, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்தோடனே காஃபி அப்படின்னு கேட்பாங்க, அதனால் காஃபி போட்டு கொடுக்குறோம். தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு I'll meet you. ஈவினிங் ஆகிடுச்சு, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து குளிச்சுட்டு டீ போட போகிறேன். ஏன்னா 1 second. ஸோ ஈவினிங் வைப் அப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ
என் ஹேர் கட் நல்லா இருக்கா? ஓகே, ஸோ நத்திங் பட் இன்னைக்கு வந்து என்னென்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஈவினிங் இன்னும் வீட்டுக்கு வரல. ஹஸ்பண்ட் வர டைமில் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உட்கார ஆரம்பிச்சிட்டாலாம் பைக்லலாம் அப்படிலாம் கேட்டிங்கன்னா நோ. ஆக்சுவலாக வந்து ஒரு பெல்ட் இருக்குல்ல, அந்த கேரியர் மாதிரி, அந்த கேரியரில் வந்து மேடம் ரோட்டை பார்த்து ஃபேஸ் பண்ணி ஜாலியாக உட்காந்துருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வராங்க. நான் வந்து அவங்க வரதுக்குள்ளே டீ போடணும். என்றைக்குமே எதுவுமே வாங்கி வைக்காத டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இல்லையா இது இல்லையா டீக்கோ அதுதான் நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும்பாங்க. இன்றைக்கி நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ மில்க்கு மசாலா காஜு ஸோ வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்ச டைமில் இப்போ நான் வந்து டீ போட போகிறேன். ஆக்சுவலாக டீ போடும்போது அந்த இஞ்சி எடுக்கும்போது பார்த்தா ஜெப்டோவில் ஆர்டர் பண்ண ஒரு இது டிஃபெக்ட் ஆகிருக்கு. செம்ம கடுப்பாக இருக்குங்க. தூங்கிட்டாளா? நான் கரெக்டாக கீழே போய் நிற்கிறேன், தூங்கிட்டான். அச்சுமா நீ ஒழுங்கா கழுத்து வை. இருந்ததும் வராததுமா. கையை ஆனால் கழுவிட்டாங்க. கழுவிட்டல கேக்கு தின்னது உனக்காக நான் ஆசையாக அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நானே பண்ணேன் தெரியுமா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு பண்ணேன். இந்த பாஸ்தாவில் பண்ணதான் டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ போட்டுட்டேன். டீ குடி. இன்னைக்கு ஒரு நாள் காஃபி நல்லதில்லை. போய் சாப்பிடக்கூடாது, இங்கே உட்காரும். இன்றைக்கி போய் நம்ம முதல்ல வேலை சேர் வாங்குகிறோம், இல்லை சோஃபா வாங்குகிறோம். இன்றைக்கி எனக்கு நான் போய் பைக் வாங்கலாம், பைக்கு போய் பார்க்கலான் இருக்கேன். கஷ்டமாக இருக்குது பைக் இல்லாமல். அடுத்த மாதம் என் பர்த்டே. யாராவது வெஸ்பா கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்து இறக்குனாங்கன்னா. ஏன் சிரிக்கிற? அப்போ வெஸ்பா ஏன் இந்த சாஸ் இப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜெப்டோவில் கேஃபே வந்திருக்கு. தூங்குற டைம் இல்லை இது. சும்மா செல்லம் கொடுத்தா ஓவராக செல்லம் வாங்க வைக்கக்கூடாது. ஏம் எங்கே பாரு பெல்ட்டு. ஈமி எப்படி எழுப்புறோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஈமி வந்து இப்போ தூங்கினா அப்படின்னா நைட்டு சுத்தமாக தூங்க மாட்டா. அப்புறம் நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் நான் முழிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவளை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போயிட்டு பைக் பார்க்க போனோம். ஆனால் எனக்கு ஒரு பைக்கும் பிடிக்கல, எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறமா டிவி பார்க்க போனோம். டிவி வந்து நிறைய ஆஃபர்ஸில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பொங்கலில் இன்னும் ஆஃபரில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். Bye bye. See you in the next vlog.